ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இஃப்டார் டைமுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? கொண்டக்கடலையை 4 நாளைக்கு முன்னாடியே நல்லா முளைக்கட்டி வச்சாச்சுங்க. தண்ணியில் ஊற வச்சாச்சு. அது 2 நாள்லேயே இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1/4 டம்ளருக்கு தண்ணி மட்டும் ஊற்றி குக்கரில் போட்டு நல்லா 7, 8 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அது அப்போ தான் வேகும். இப்போ பார்த்திங்கன்னா இஃப்டார் டைமில் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு ஸ்ப்ரவுட் சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தயிர் சேர்த்துருக்குறேன். நல்லா கெட்டியான தயிர். அதுக்கப்புறம் குக்கும்பர் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அரை கேரட்டு துருவன கேரட் நான் 1/2 கேரட் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அரை பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணுமோ அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ரொம்பவே ஆரோக்கியங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா வயிறு அவ்வளோ குளுன்னு இருக்கும். ரொம்பவே நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. ஈவன் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.